ஹாய். ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, வசதி இல்லை, அல்லது வீட்டு பக்கத்தில் ஜிம்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம செய்யக்கூடிய 5 சிம்பிளான ஒர்க் அவுட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே தேவை கிடையாது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மசிலையுமே ஈஸியாக டார்கெட் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ். அந்த ஒர்க் அவுட்ஸ் என்னென்ன, அதுகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் புஷ்அப்ஸ். இந்த புஷ்அப்ஸை தான் கிங் ஆஃப் அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய செஸ்ட், ஷோல்டர்ஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் நம்மளுடைய கோர் மசில்ஸ், இப்படி ஆல்மோஸ்ட் எல்லா மசிலையுமே டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் தான் புஷ்அப்ஸ். இதே புஷ்அப்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பண்ணும்போது நம்மளுடைய பேக் மசில்ஸ், நம்மளுடைய ட்ரெபிசாய்டல் மசில்ஸ், நம்மளுடைய ட்ராப்ஸ், இந்த மாதிரி நம்ம பேக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸை நம்மளால் ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். நம்மளுடைய ஆர்ம் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய புஷிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய அப்பர் பாடி போஸ்டரை கரெக்ட் பண்ணுறதுக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி கூணு விழுந்த மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்கள் செஸ்ட்டை நல்லா ப்ராடர் ஆக்கி உங்கள் பாஸ்டரை நல்லா கரெக்ட் பண்ணி உங்களை ரொம்ப ஸ்மார்ட்டாக பார்க்க வைக்கிறதுக்கு இந்த புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 8லேருந்து ஒரு 12 புஷ்அப்ஸ், ஒரு 3லேருந்து 5 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் ரெகுலர் புஷ்அப்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நீல் டவுன் புஷ்அப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கிராஜுவலாக உங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கிங் ஆஃப் லோயர் பாடி ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்குவாட்ஸ். ஏன்னா நம்ம லோயர் பாடியில் இருக்கக்கூடிய குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்ஸ், கோர், இந்த மாதிரி லோயர் பாடியில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மசிலையுமே டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான, அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ் தான் இந்த ஸ்குவாட்ஸ். சில பேருக்கு வீட்டில் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய சில வேலையை கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு மாடிப்படி ஏறி இறங்குறது, ஒரு சேரில் உட்காந்து எந்திரிக்கிறது, அதுலேயும் குறிப்பாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு காரணம் உங்களுடைய லோயர் பாடியில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது தான். நீங்கள் நிறையா ஸ்குவாட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சைக்கிளிங், ரன்னிங், இந்த மாதிரி எண்டூரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்குவாட்ஸ் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டாக அமையும். இதையுமே ஒரு 10லேருந்து ஒரு 15 ரெப்ஸ், ஒரு 3லேருந்து 5 செட் நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் க்ளூட் பிரிட்ஜ். நம்ம உடம்புலேயே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மசில், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மசில் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் நம்ம ரொம்ப லீஸ்ட்டாக கேர் பண்ணக்கூடிய ஒரு மசில் எது அப்படின்னா நம்மளுடைய க்ளூட் மசில்ஸ். ஏன்னா நம்ம உட்காந்துருக்கும் போதும் சரி, நம்ம நிற்கும் போதும் சரி, நம்ம நடக்கும்போதும் சரி, இந்த க்ளூட் மசில்ஸ்க்கு நம்ம அதிகமான வேலை கொடுக்குறோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதிகப்படியாக கம்ப்ரஸ் ஆகக்கூடியது எது, நம்ம பாடியோட கம்ப்ளீட் வெயிட்டே தாங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளூட் மசில்ஸ் தான். ஸோ இந்த க்ளூட் மசில்ஸை ப்ராப்பரான முறையில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸில் நம்ம ஷோல்டர்ஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், நம்மளுடைய தைஸ், இதுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த க்ளூட் மசில்ஸ் நம்ம ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கேர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்மளுடைய கம்ப்ளீட் பாடி நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு க்ளூட் மசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுகளை எஃபெக்டிவாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் தான் இந்த க்ளூட் பிரிட்ஜ். இந்த ஒர்க் அவுட்டோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நமக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து சரி பண்ணுறதுக்கும், நமக்கு பேக் பெயின் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பொசிஷனில் இருந்துட்டு உங்களுடைய க்ளூட் ஏரியாவை இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கீழேருந்து மேலே வரையும் லிஃப்ட் பண்ணணும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணணும். அதே மாதிரி மேலேருந்து கீழே வர்றதுக்கு முன்னாடி லிஃப்டட் பொசிஷனில் குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 செகண்டாவது நீங்கள் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும். அப்படி ஹோல்ட் பண்ணும்போது தான் கரெக்டாக நம்மளுடைய ப்ரெஷர் க்ளூட் மசில்ஸ்க்கு போகும். அதனால நம்மளுடைய க்ளூட் மசில்ஸ் ப்ராப்பரான முறையில் டியூன் ஆகும். நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் அவுட் ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட். ஆனால் நம்மளுடைய முட்டு ப்ளஸ் முட்டை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுல இந்த ஒர்க் அவுட்டுக்கு ஒரு மேஜர் பங்கு இருக்குது. ஸோ முட்டு வலி வராமல் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி இந்த ஒர்க் அவுட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பண்ணாலே போதும். முட்டு வலியிலேருந்து வாழ்நாள் பூரா விடுதலை அடைகிறதுக்கு இந்த ஒரு ஒர்க் அவுட்டே போதும். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட்டுக்கு பேர் தான் வால் சிட். இதை ஒரு ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி பொசிஷனில் சவத்தில் சாஞ்சு உட்காரணும். ஆனால் நம்ம உட்கார்ற இடத்துல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. ஸோ நம்மளுடைய தொடைப்பகுதி நம்ம கிரவுண்டுக்கு பேரலாக இருக்கும். ஆனால் தொடைக்கு கீழே எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. நம்மளுடைய கால்கள் ரெண்டும் தரையில் இருக்கும். நம்மளுடைய முதுகு பகுதி சவத்தை ஒட்டி இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம குறைஞ்சது ஒரு நிமிஷம் அல்லது ஒரு 90 செகண்ட்ஸ் நம்ம ரெகுலராக உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம முழங்கால சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸுமே டெவலப் ஆகும். அதோடு சேர்ந்து நம்மளுடைய தொடை மசில்ஸுமே நல்ல டைட் ஆகும், நல்லா எங்கேஜ் ஆகும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் 30 செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு 3லேருந்து 5 செட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்களுடைய டியூரேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் அவுட்டும் ஒரு ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட் தான். ஆனால் நம்மளுடைய கோர், நம்மளுடைய பேக்ஸ் அண்ட் நம்மளுடைய ஷோல்டர்ஸ்,
இந்த எல்லா மசிலையும் ஒரு சில வினாடிகள்லேயே ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் தான் இந்த பிளாங்க். நம்மளுடைய பாஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய கோர் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ஷோல்டர்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும், நம்மளுடைய ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கழுத்துலேருந்து நம்மளுடைய கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுடைய ஹிப்ஸை வந்து கொஞ்சம் தூக்கிடுவாங்க, அல்லது ஹிப்ஸை வந்து ரொம்ப கீழே கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஒர்க் அவுட்டோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எல்லா ஒர்க் அவுட்டையும் நீங்கள் பண்ணும்போதும் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸே பண்ணாதீங்க. உங்களுடைய ஒர்க் அவுட் குவாலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதிலே முக்கியமானது உங்களுடைய ஒர்க் அவுட் பாஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் செஞ்சு பார்க்குறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒர்க் அவுட் அதோட பாஸ்டரில் நம்ம பண்ணலை அப்படின்னா ஒர்க் அவுட் மூலியமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் வந்து நமக்கு முழுமையான முறையில் கிடைக்காமையே போயிடலாம். அதனால் கொஞ்சமாக பண்ணாலும் கரெக்டான பாஸ்டரில் கரெக்டான இன்டென்சிட்டியில் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதை நீங்கள் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்முக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே நம்ம செய்யக்கூடிய 5 எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது ஒர்க் அவுட்டோட பாஸ்டர் அண்ட் கிராஜுவலாக நம்மளுடைய ஒர்க் அவுட்டோட இன்க்ரீஸ் பண்ணணும். 3வது கன்சிஸ்டன்சி. நம்ம எந்த அளவுக்கு ரெகுலராக இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து சரியான முறையில் டியூன் ஆகும். இந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்கள் பாடியில் வந்து ஒரு விசிபிளான சேஞ்சை வந்து நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த தலைப்பில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் அவுட்ஸை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.